சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பழிகள் சொல்லும், தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க, பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன விட்டு வைக்க மாட்டாங்க. எப்பெல்லாம் ஸ்டேஜ் விட்டாருங்கன்னா அப்பெல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. எதுக்கும் கவலைப்பட கான்ட்ரவர்சி 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 இது எல்லாத்துக்கும் தலைவன் ஒத்த வார்த்தையிலேயே பதில் கொடுத்தாரு. வில்லிவாக்கத்தில் நடந்த மீட்டிங்கில் பகிரங்கமாகவே டிஎம்கே மேலே ஆதவர்ஜனா வச்ச குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்லையும் அரசியல் மேடைகள்லையும் விவாத பொருளாக மாறிப்போன டாபிக். கொஞ்ச நாளாகவே நம்ம தலைவரை சுற்றி ஒரே கான்ட்ரவர்சிஸ், பல விதமான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுக்கள், பல கேள்விகளை எழுப்பிட்டு வந்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில் பதில் கொடுத்து எல்லா விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு நம்ம தலைவர். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை டிவிகே தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையுமே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸாக மாறிடுச்சு. ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, நேற்று வில்லிவாக்கத்தில் நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் ஆதவர்ஜுனா டிஎம்கே மேலே பகிரங்கமாகவே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அது என்ன அப்படின்னா, குடும்பங்கள் மிரட்டப்படுறதாகவும் அதன் மூலமாக அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதாகவும் ஆதவர்ஜுனா பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு கட்சியில் சாதாரண நிர்வாகினா எனக்கே மிரட்டல்கள் விடுக்கப்படுது, என் குடும்பத்தார் மூலமாக அழுத்தங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கே இப்படின்னா நம்ம அண்ணனை நினச்சி பாருங்கள், ஒரு பெரிய அரசியல் கட்சியோட அரசியல் தலைவர். அப்போ அவருக்கு எவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்கப்படும், அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ மிரட்டல்கள் வரும் அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன இன்னொரு விஷயந்தான் ரொம்ப முக்கியமாகவே இங்கே பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது அவங்க குடும்பத்தாருக்கே இதில் விருப்பம் இல்லை அப்படின்னும், அரசியலுக்கு போக வேணாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் சொன்னதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அரசியலுக்குள்ளே போனால் பல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், அந்த வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும், அதனால் நமக்கு அரசியல் வேணாம் அப்படின்னதாகவும், அவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் மீறி தன் குடும்பத்தையும் உதறிட்டு தான் இந்த அரசியல் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ண அப்போ அவர் மனசில் இருந்த ஒரே ஒரு எண்ணம் மக்கள் மட்டும்தான். மக்களுக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சே ஆகணும், அவங்களுக்கு நான் எப்பயும் உறுதுணையாக இருக்கணும், அதுக்காக நான் அரசியலுக்கு வந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான முடிவில் தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அந்த மேடையில். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த விதமான விமர்சனங்கள் என் மேலே வச்சாலும் சரி, யார் மிரட்டல் விடுத்தாலும் சரி, நான் என்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்க போகிறது இல்லை, இந்த மக்களுக்காக நான் என்றைக்குமே உறுதுணையாக இருக்க தான் போகிறேன் அப்படிங்கிறத அவர் அழுத்தமாக பதிவு பண்ணதாகவும் ஆதவர்ஜுனா நேற்று பதிவு பண்ணியிருக்காரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நிமிர்ந்து நிற்கிறது தான் உண்மையான தலைவனுக்கான வலிமை அப்படிங்கிறத நம்ம தலைவர் ஒரு தடவையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த அரசியல் களத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு புதிய சக்தி உருவாகுது, அதாவது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று அவங்க ஒரு அரசியல் கட்சியாக நல்ல ஒரு தலைவனாக உருவாகிறாங்க அப்படின்னா அவங்கள தடுக்கிறதுக்கு இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, எந்த மிரட்டல்களையும் விடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. இவங்க வச்ச அந்த குற்றச்சாட்டுகளால் தலைவரோட அரசியல் வாழ்க்கை இதோட அஸ்தமிச்சிரும், பெண்கள் வாக்கு இவருக்கு கிடைக்காது, எல்லாத்துக்கிட்டே இருந்து மக்கள்கிட்ட இருந்து செல்வாக்கு குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் சனிக்கிழமை நடந்த மீட்டிங்கு தலைவர் பேசின அந்த ஒரு வார்த்தை எல்லாத்தையும் மாற்றிருச்சு. அவருக்கு என்றைக்குமே ஆதரவு குறையாது அப்படிங்கிறது அந்த ஒரு மீட்டிங்கே நமக்கு காட்டிருச்சு. பார்க்கலாம், இந்த கான்ட்ரவர்சி இதோட நிற்கிதா இல்லை வேறு மாதிரியான விவாதங்களை முன்னெடுத்து வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.